அப்போ ஒரு பணத்தை பையில் ஒரு 100 ரூபாயோ 500 ரூபாயோ 10 ரூபாயோ பையில் வச்சுட்டு போனால் அது என்ன செய்யும், இன்னொரு பணத்தை வந்து ஈர்க்க பார்க்கும். யார் வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி உணர்வோடு நன்றி சொல்லி அந்த பிரபஞ்சத்தை வந்து இயக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பண ஈர்ப்புங்கிறது வரும். பணம் இல்லைன்னா எதையும் வாங்க முடியாது. அப்போ வாங்கும் சக்தி நமக்கு வேணும்னா நமக்கு கையில் வந்து பணம் வேணும். இது காலையில் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நமக்கு வந்து இந்த பணத்தை ஈர்க்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்ப்போம். பணத்தை ஈர்க்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து பணம் தான் பணத்தை ஈர்க்கும். ஒரு சாதாரணமாக ஒருத்தன் வந்து எம்டி பாக்கெட்டோடு ஒருத்தன் போனேன் அப்படின்னா அவனுக்கு வந்து காலமெல்லாம் தரித்திரியம் தான் இருக்கும். அப்போ ஒரு பணத்தை பையில் ஒரு 100 ரூபாயோ 500 ரூபாயோ 10 ரூபாயோ பையில் வச்சுட்டு போனால் அது என்ன செய்யும், இன்னொரு பணத்தை வந்து ஈர்க்க பார்க்கும். அப்போ அடுத்தவங்ககிட்ட வந்து அந்த பணத்தை வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அப்போ என்ன ஆகுது, பணம் தான் பணத்தை ஈர்க்கும். அப்படின்னா என்ன செய்யணும், இப்போ வந்து நம்ம இந்திய நாட்டில் வந்து காந்தி தாத்தா படம் போட்ட நோட்டு தான் எல்லாமே இருக்கும். 1 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் எல்லாத்துலேயுமே காந்தி தாத்தா படம் போட்ட ரூபா தான் இருக்கும். அப்போ இந்த ரூபாயை வந்து நம்ம வந்து அந்த எந்த ரூபாயை நம்ம ஈர்க்கிறோம் அந்த ரூபாயை, இப்போ டாலர்னால் டாலர், அப்போ இதே வந்து யூரோனா யூரோ, இப்படி ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே அந்த பணம் வந்து நம்ம வந்து பல கோடியாக நம்ம பெருக்கணும். அப்படின்னா பண வரவை ஈர்ப்பது எப்படி அப்படின்றத பற்றி பார்ப்போம். எப்பயுமே வந்து நாம் வந்து கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லி பிரபஞ்சம் வந்து நமக்கு ஒரு உத்தரவை போடும். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது பிரபஞ்சம். யார் வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி உணர்வோடு நன்றி சொல்லி அந்த பிரபஞ்சத்தை வந்து இயக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பண ஈர்ப்புங்கிறது வரும். அப்போ இந்த பிரபஞ்சத்தை எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், குபேர முத்திரை போடலாம், சின் முத்திரை போடலாம். இந்த மாதிரி ஒரு முத்திரையை நம்ம போட்டுக்கிட்டு நான் சொல்கிற மந்திரத்தை வந்து தினமும் 108 முறை நீங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா பண ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கிடைக்கும். இப்போ சாதாரணமாக வந்து ஒவ்வொரு மனுஷனும் வந்து பணம் வேணாம்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு சன்னியாசியாக போகிறவருக்கு கூட அன்றாட தேவைகளுக்கு அந்த பணம் தேவைப்பட்டு தான் ஆகும். யாருக்குமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன, பணம் இல்லைன்னா எதையும் வாங்க முடியாது. அப்போ வாங்கும் சக்தி நமக்கு வேணும்னா நமக்கு கையில் வந்து பணம் வேணும். அப்போ அந்த பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா யார் வந்து வெறும் பாக்கெட்டோட எங்கேயும் போகாதீங்க. பையில் ஏதாவது பணத்தை பையில் வச்சுட்டு போனீங்கன்னா தான் அது வந்து பல விஷயங்களை நமக்கு பெருக்கி கொடுக்கும். அதனால் பண தேவைகளை தேடி போகும்போது நம்மளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி பணத்தை வந்து ஈர்க்கணும். அப்படின்னா பிரபஞ்சத்தோட நம்ம ஒரு கனெக்ஷன் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பணம் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து எந்த ரூபத்தில் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும், ஆனால் நீங்கள் தான் உணர முடியும். யாரெல்லாம் பிரபஞ்சத்தோட உண்மையான கனெக்டிவாக இருக்கீங்களோ நிச்சயமாக அதை நீங்கள் உணர்வீங்க. அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி சின் முத்திரையில் இந்த பெருவிரலுக்கு நேராக இந்த நடுவிரலுக்கு இடையில் இப்படி வச்சுக்கோங்க. இந்த பெருவிரலில் நடுப்பகுதியில் இருக்கிற ரேகைக்கு நேராக இந்த ஆள்காட்டி விரலை இப்படி வச்சுக்கோங்க. இது சின்முத்திரையினுடைய ஒரு அம்சம். 4 சின்முத்திரையில் இது ஒரு சின்முத்திரை. அதுக்கப்புறம் வந்து குபேர முத்திரைன்னு சொல்லக்கூடியது. இந்த குபேர முத்திரையும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முத்திரையை பண்ணிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு 3 முறை வந்து ஆழ்ந்த மூச்சு விடும்போது ஸ்லோவாக, இழுக்கும்போது வேகமாக இழுக்கணும், விடும்போது ஸ்லோவாக விடணும். இது மாதிரி 3 முறை வந்து நல்லா இழுக்கணும், விடும்போது ஸ்லோவாக விடணும். இது மாதிரி ஒரு 3 மூச்சு எடுங்க. இது காலையில் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். இந்த ஸ்லோகத்தை இந்த முத்திரை போடணும், மூச்சு இந்த 3 தடவை இழுத்து விடணும், இந்த மந்திரத்தை சொல்லணும். ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான், கஷ்டமானது கிடையாது.
ஓம் ரீம் வசி வசி ஜன தன பன வசி வசி மசி மசி. நல்லா பார்த்துக்குங்க. ஓம் ரீம் வசி வசி ஜன தன பன வசி வசி மசி மசி. இது ரொம்ப முக்கியமான இந்த மந்திரம். தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 48 நாள் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் பாருங்கள், காசு கொடுக்கக்கூடிய மக்கள் உங்களை தேடி வருவாங்க. எப்பயுமே தேவைகளுக்கு அதிகமான பணப்புழக்கம் உங்கள்கிட்ட இருக்கும். தேவைக்கு அதிகமான என்ன, இன்றைக்கி குடும்ப செலவுக்கு 10,000 20,000 இருந்தால் போதும்னு ஒரு பட்ஜெட் இருந்தால் அதுக்கு மேலே நீங்கள் சேமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண வரவு வந்து சேரும். முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக இது வெற்றி அடையும். நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி பலன் அடைஞ்சிட்டு அந்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்போது அதை நீங்கள் அனுபவிச்சுட்டு மற்றவங்களுக்கு இதை சொல்லி கொடுத்து வளமாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.